வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. மாணவர்கள் நம்மள்ட்ட சில கேள்விகள் கேட்டாங்க. அதற்கு பதில் சொல்லும் விதமாக தான் இந்த புக் ரிசோர்சஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல மொத்தம் 15 புத்தகங்கள் நம்ம 2A மெயின்ஸுக்காக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிட்டி பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள்ட்ட என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க எப்ப சார் பேட்ச் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட், இந்த வீடியோக்கு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இந்த 15 புக்ஸுமே எதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு கொடுத்திருக்கிற சிலபஸ்ல இது அடங்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். இரண்டாவது, குறிப்பிட்ட டயத்துக்குள்ள இந்த புத்தகத்தை வைத்து 100% சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா, விரைவாக கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்க்க போறோம். எக்ஸாம் ஓரியன்டட்ல தான் இந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணிருக்காங்களா இந்த புத்தகத்துல அப்படிங்கறது பார்க்க போறோம். ரிவிஷனுக்கு எந்த அளவுல சார் பயன்படும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ரீசன்ட் டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்டுக்கும் இந்த புத்தகத்துக்கும் என்ன விதமான தொடர்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த வீடியோவை இப்பதான் முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யூடியூப் சேனல் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராமோட லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான எந்த கேள்விகளா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ரைட் சார், இப்ப இந்த 15 புக்கை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். அதை 5 பாயிண்ட்ல தான் நான் என்ன பண்ண போறேன், உங்களை அனலைஸ் பண்ண சொல்ல போறேன். ரைட், இதற்கு என்ன சார் ரீசன் அப்படின்னா, ஆல்ரெடி நடந்த குரூப் 2 மெயின்ஸ்ல நம்ம ரிசல்ட்ஸ் காட்டியிருக்கோம். நம்மளுடைய யூடியூபோட ஷார்ட்ஸ்குள்ள போங்க, யாரெல்லாம் ரிசல்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அவங்களோட டீடைல் இருக்கு. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கொடுத்திருக்கிற சிலபஸுக்கு ஒரு பாடத்திட்டத்திற்கு எத்தனை புத்தகங்கள் இருக்கு, அந்த புத்தகத்தோட மதிப்பு என்ன, அந்த மதிப்பு டிஎன்பிஎஸ்சி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கறத பார்க்க போறோம். ரைட், இந்த புத்தகம் தனித்தனியா நம்ம பார்க்கும் போது எல்லாமே என்னதுதான், எக்ஸ்ட்ராஆர்டினரியான புத்தகம் தான். நமக்கு எத்தனை பாட தலைப்புகள் இருக்கு அப்படிங்கறத காட்டுறேன். யூனிட் 1 வந்து ஹிஸ்டரி, யூனிட் 2 வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், யூனிட் 3 வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, யூனிட் 5 வந்து எக்கனாமி அண்ட் நமக்கு யூனிட் 4 இருக்கிறது ஜியோகிராபி. இது இல்லாம நமக்கு என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸ் இருக்கு, கிராமர் இருக்கு. இது இல்லாம எல்லா பாடத்திட்டத்திலையும் கரண்ட் அஃபயர்ஸ் இருக்கு. ரைட், இப்ப நம்ம ஒவ்வொரு புத்தகங்களா பார்ப்போம். அது எந்த அளவுல நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 5 பாயிண்ட சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கறதையும் பார்த்தோம். ரைட், யூனிட் 1க்கு நான் எடுத்திருக்கக்கூடிய புத்தகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெக்ட்ரம்ல இருந்து மாடர்ன் இந்தியா, நம்மளோட வெங்கடேசன் சாரோட தமிழ்நாடு தற்கால வரலாறு, திருக்குறளோட லெசன்ஸ் அண்ட் தமிழர்களோட நாகரிகம் அண்ட் பண்பாடு. இந்த 4 புத்தகங்களும் சிலபஸ்ல இருக்கிறதுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். அதோட விலைப்பட்டியலை நான் என்ன பண்ணியிருக்கேன், பக்கத்திலேயே கொடுத்திருக்கேன் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். ரைட், நம்மளுடைய மாணவர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த சிலபஸ் முழுக்க தமிழ்நாடு சார்ந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ரைட், ஆனா நான் சொல்றது என்னன்னா, 30% சிலபஸ் என்ன இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு அல்லாத விஷயங்களும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு. உதாரணத்திற்கு, எதுக்கு சார் மாடர்ன் இந்தியாவோட ஹிஸ்டரி நம்ம படிக்கணும் அப்படின்னா, சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் அப்படின்னு நம்மள்ட்ட ஒண்ணு இருக்கு. அடுத்தது அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு ஐரோப்பியர்களுடைய வருகை இருக்கு. அடுத்தது பிரிட்டிஷ் என்னென்ன ரிஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற இந்த 3 தலைப்புகள் இருக்கு. இந்த 3 தலைப்புகளும் எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா, தமிழகத்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதற்கு நமக்கு என்ன பயன்படும் அப்படின்னா, இந்த மாடர்ன் இந்தியா புத்தகம் நமக்கு பயன்படும். ரைட், அது இல்லாம தற்கால வரலாறு அப்படிங்கிற தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட தகவலும் இதுல இருக்கு. ரைட், திருக்குறளும் இதுல இருக்கு. அடுத்து நாகரிகம் அண்ட் பண்பாடு அப்படிங்கறதுல இருந்து எக்ஸ்கவேஷன்ஸ் பத்தின தலைப்பை நம்ம பார்க்க போறோம். ரைட், மாணவர்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்டா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சிலபஸ் முழுக்க என்ன கிடையாது அப்படின்னா, தமிழ்நாடு சார்ந்ததே கிடையாது. 30% வெளியிலையும் போயிருக்கு. அதற்கு ஒரு உதாரணமாக தான் நான் ஒரு 3 தலைப்பை யூனிட் 1ல சொல்றேன். ரைட், யூனிட் 2 எடுத்துப்போம். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னாலும் அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி இருக்கு. அடுத்தது கவர்னன்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே என்னது, லட்சுமிகாந்த் ஒரு ஆத்தர் இருக்காரு, அந்த ஆத்தருடைய புத்தகம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனா இது சிலபஸை எத்தனை சதவீதம் சார் கவர் பண்ணும் அப்படின்னா, இந்த தலைப்புல இந்த 2 புத்தகங்களை சேர்த்து நீங்க படித்தாலும் 60% சிலபஸை தான் கவர் பண்ணும். அடுத்தது கண்டென்ட் பத்தி நம்ம அடுத்தது பார்ப்போம். சிலபஸ் எவ்வளவு கவரேஜ் இருக்கு இந்த 2 புத்தகத்துல அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிட்டேன். ரைட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு அருமையான தலைப்பு. அந்த தலைப்பும் உங்களுக்கு சொல்லி இருக்கும், இது தமிழ்நாடு சார்ந்த பாடத்திட்டம் இல்ல அப்படின்னு.
அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு புத்தகமும், நமக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இருக்கு அதற்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தின் பெயர் இருக்கு. இந்த கோர்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா வேர்ட் டாக்குமெண்ட் எப்படி பண்றது, எக்ஸல் எப்படி பண்றது அப்படிங்கிற எல்லா இண்டெக்ஸுமே இதுல கொடுத்திருந்தாங்க. இந்த 2 புத்தகத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சொல்றேன். இந்த 2 புத்தகத்துல நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு. ரைட் சார், இது சிலபஸை எவ்வளவு சார் கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தா இது 90% ஆஃப் த சிலபஸை கவர் பண்ணிடுது. ஆனா இத்தனை பக்கங்களை படிச்சாலும் நமக்கு எத்தனை கேள்விகள் தான் கேட்க போறாங்க? 15 கேள்விகள் தான் கேட்க போறாங்க. அப்ப அந்த 15 கேள்விகளுக்காக இந்த 2 புத்தகங்களை நம்ம வாங்கணுமா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்தது டைம் டேக்கன் டு கவர் த என்டையர் சிலபஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் என்னன்னா 10 டேஸ்ல முடிச்சிடலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஆனா இந்த 2 சோர்சஸை வச்சுக்கிட்டு நம்மளால 10 நாள்ல முடிக்க முடியுமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஆனா 90% ஆஃப் த சிலபஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நிறைய பக்கங்களை நீங்க படிச்சீங்க அப்படின்னா ரிவிஷனுக்கு அது பாதகமாயிடும். ரைட், அடுத்தது தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோஷியோ இஷ்யூஸ் அப்படின்னு இருக்கு. ரைட், இது வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய புத்தகங்களை மட்டும்தான் இதுல கொடுத்திருக்கோம். ரைட்டுங்களா? சோஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ராமகுஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராமகுஜா புக்கை மேக்சிமம் ஆஸ்பிரண்ட் ஃபாலோ பண்றாங்க. ஆனா இது அப்டேட்டடா இருக்கான்னு பார்த்தா அப்டேட்டடா இல்ல. டிஎன்பிஎஸ்சி இந்த புத்தகத்துல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்களா அப்படின்னா கேள்விகள் கேட்டிருக்காங்க. 2016 நடந்த எக்ஸாம்ஸ் இதுல இருந்து டைரக்டாவே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஆனா அடுத்து வரக்கூடிய தேர்வுகள்ல என்ன ரிஃப்ளெக்ட் ஆகலன்னா இந்த புத்தகத்தில இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் ரிஃப்ளெக்ட் ஆகல. ரைட், அப்ப இது சிலபஸ் வரியாகவும் நமக்கு பயனுள்ளதாக இல்ல. அடுத்தது எக்ஸாமோட ட்ரெண்டை பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் ஃபார்மேஷனை பார்க்கும்போது இந்த புத்தகம் படிப்பது அவ்வளவு இயல்பாக இல்ல. ரைட், அடுத்தது எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்த புத்தகத்தோட இண்டெக்ஸ் நான் பார்த்தேன். இந்த இண்டெக்ஸ் எதெல்லாம் கவர் பண்ணிருக்கு அப்படின்னா நம்மளோட சிலபஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பெல்லாம் கவர் பண்ணிருக்கு. ஆனா இந்த புத்தகத்தோட மொத்த பக்கங்களை நம்ம பார்க்கும் போது இதை மட்டுமே படித்தா அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்கை கவர் பண்ணிடலாம். ஆனா டைம் டேக்கன் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குமான்னு பார்த்தா இல்ல அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ரைட், அடுத்தது ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் அதுல 3 தலைப்புகள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்விரான்மெண்ட் தலைப்பு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தலைப்பு. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தலைப்பு ஜியோகிராஃபில இருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்திலேயே கவர் ஆயிடுது. இருந்தாலும் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு இந்திய அளவுல பயன்படுத்தக்கூடிய ஒரு புக்கை தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய டாப் கண்டென்ட் எதுக்கு நமக்கு பயன்படும் அப்படின்னா சிலபஸை அப் டு டேட்ல இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட்ல என்ன கேள்விகள் கேட்கலாமோ அதை எல்லாத்தையுமே கவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த புத்தகத்துல இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுங்க. ஆனா ஜியோகிராஃபி அப்படின்னு வந்துருச்சுன்னா நமக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட அளவை தான் நம்ம மாணவர்கள் படிப்பாங்க. அந்த குறிப்பிட்ட அளவுல இருந்து கேள்விகள் வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அதனால நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜியோகிராஃபில தேடி படிக்கணும் அப்படிங்கிறது உண்மை. ஆனா இந்த புத்தகத்தை தான் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லல. நீங்க ஜியோகிராஃபில எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீங்க எடுத்துக்கங்க. ரைட், அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். ஒவ்வொரு பாடத்திட்டத்திலையும் என்ன இருக்கு அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்துக்கு நீங்க அட்லீஸ்ட் என்ன பண்ணணும் 1 இயருக்கு படிக்கணும். ரைட், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்ன படிக்கணும், அதற்கு என்னென்ன டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கறத ஒரு தனி வீடியோவா உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படியும் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு புத்தகத்தை வாங்கி அதை டிபெண்ட் பண்ணிடுவாங்க. அதற்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக அதுல ஒரு புத்தகத்தை ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னென்ன நிகழ்வுகள் கடைசி ஒரு வருஷத்துல நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த தேர்வுக்கு மிகவும் அத்தியாவசியம். அடுத்தது மேக்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் சொல்லக்கூடிய தலைப்பு இருக்கு. நமக்கு 22 தலைப்பு தான் சிலபஸ்ல இருக்கு. இந்த புத்தகத்துல அதை விட அதிகமான தலைப்பு இருக்கும். ரைட், இரண்டாவது பாயிண்ட் என்ன சார் இந்த புத்தகத்துல ஒரு டிராபேக் அப்படின்னு கேட்டா நமக்கு கேட்கக்கூடியது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ரைட்டா? ஆனா இந்த புத்தகத்தை யார் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்கள், பிஇ படிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்தது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க தான் இந்த புத்தகத்தை பயன்படுத்துவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. அதனால இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுத்துறீங்க அப்படின்னா இது தேர்வுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு 22 தலைப்புகளை மட்டுமே தான் நீங்க சேர்க்கணும். ரைட், கடைசியா நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கிராமர், தமிழ்ல இருக்கக்கூடிய கிராமர். நமக்கு நம்ம ஜெனரல் தமிழ் குரூப் 4லயே படிக்கிறதுனால அது மாணவர்களுக்கு எளிமையா இருக்கும். பட்
இந்த கிராமர் அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியம் புத்தகத்தை மட்டும்தான் இங்க கொடுத்துருக்கேன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சொல்யூஷன்ஸ் சேர்த்து வாங்கணும். அந்த சொல்யூஷன் தனியா 200 rupees வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. இந்த புக்கை மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா சொல்யூஷனுக்காக நீங்க தனியா ஒரு புத்தகம் வாங்க வேண்டியது இருக்கும். ரைட் சார், இந்த 15 புத்தகங்களும் சிலபஸை எவ்வளவு சார் கவர் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு 50% ஆஃப் த சிலபஸை தான் கவர் பண்ணும். நேரம் எப்படி சார் எடுத்துக்கும் அப்படின்னா நமக்கு கிடைக்க போறது 3 மாதங்கள் டு 5 மாதங்கள். அதை ரவுண்டா நம்ம ஆகணும் அப்படின்னா 100 நாட்கள்ல நம்ம சிலபஸை கவர் பண்ணி முடிக்கணும். அதுதான் நம்மளுடைய டைம். அப்ப இந்த 15 புத்தகங்களை நீங்க டிபெண்ட் பண்ணிருக்கீங்க. ஏதோ ஒரு அறியாமையில இந்த புத்தகத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு புத்தகத்தால எந்த பயனும் இல்லை. ஏன்னா சிலபஸோட லென்த் அண்ட் பிரெத் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ரைட், இரண்டாவது நான் என்ன சொல்லுவேன்னா ஒரே புத்தகத்துல நம்ம எல்லா பக்கங்களையும் படிக்கிற மாதிரியும் தேவைப்படல. ஏன்னா சிலபஸ் ஒரு புத்தகத்திலிருந்து சர்டைன் டாபிக்கை மட்டும்தான் நமக்கு கேட்கறாங்க. ரைட் சார், எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை உதாரணமா வச்சு சொல்றேன். நமக்கு இங்கிலீஷ் கிராமர் இருக்கு, ஆனா காம்போசிஷன் இல்ல. ஆனா இந்த புத்தகத்துல என்ன சார் வரும் அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்றதுக்கான பக்கங்களும் இருக்கும். அப்ப எது தேவை எது தேவையில்லை, எது தேர்வுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு 3 மாதம் டு 5 மாதம், அதை எக்ஸாக்டா சொல்லணும்னா 100 நாட்கள்ல இந்த புத்தகங்களை வச்சு படிக்க முடியுமான்னு கேட்டா படிக்க முடியாது. அது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கேன். அறியாமையில ஏதாச்சும் ஒரு புக்கை வாங்கிட்டு நீங்க தேர்வுல கஷ்டப்படக்கூடாது. அடுத்து இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் எக்ஸாம் ஓரியன்டா இருக்கா சார் அப்படின்னா 100% இதுல இருக்கக்கூடிய சிலபஸ் நமக்கு எக்ஸாம் ஓரியன்டட்ல இருக்கிற சதவீதம் பாத்தீங்கன்னா 60% தான். ஒரு தலைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த தலைப்புல இருந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத நம்ம டிராஃப்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் ஓரியன்டடுக்கு நான் சொல்லக்கூடிய மதிப்பெண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60% தான். ரைட், ரிவிஷன் அப்படின்னு வந்துருச்சா நமக்கு என்ன சார் முக்கியம் படும் அப்படின்னா கடைசியா நீங்க மெயின்ஸ் எழுதிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரிலிம்ஸ் எழுதிருந்தாலும் சரி கடைசி 30 நாட்கள்ல தேர்வுக்கு நம்ம செய்யக்கூடிய திருப்புதலா இருக்கட்டும் ரிவிஷனா இருக்கட்டும் அந்த மெட்டீரியல் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். இதுல எவ்வளவு சார் ஹெல்ப் பண்ணும், நான் இதெல்லாம் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய மாணவரா இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்னிங் என்ன அப்படின்னா இதை நீங்க ஒரு 70% தான் ரிவிஷனை எக்ஸாம் ஓரியன்டட்ல குறிப்பிட்ட டயத்துக்குள்ள சிலபஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறேன். கடைசியா ட்ரெண்ட்ல இது இருக்கா சார் அப்படின்னு கேட்டா சில புத்தகங்கள் ஓல்டு டேட்டடா தான் இருக்கு. இப்ப கொடுக்கப்பட்டக்கூடிய தலைப்புகள் மிகவும் ரீசெண்டா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கங்க. இந்த 5 பாயிண்ட வச்சுதான் இதை அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ யாருக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னா குரூப் 2 பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு புத்தகத்தை ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க வாங்காதீங்க. ரைட்டா, டிஸ்க்ளைமர்னு சொல்லிட்டேன். இந்த 15 புத்தகங்களும் தனித்தனியாக எடுத்து பார்த்தா சிறப்பான புத்தகம் தான். இந்த 5 பாயிண்ட்ல அதை அனலைசைஸ் பண்ணும் போது ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்க முடியுமா சார் லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்த மாதிரியே அப்படின்னா அதற்கு நீங்க இந்த 15 புத்தகங்கள் பத்தாது. அதுல இருக்கக்கூடிய சோர்ஸை தாண்டியும் நீங்க கொஞ்சம் படிக்கணும். அப் டு டேட் ட்ரெண்ட்ல எடுத்துக்கணும். உங்களோட குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அதை கவர் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இது எல்லாமே இருக்கு. ரைட், அறியாமையில இந்த புத்தகத்தை 1 or 2 வாங்கி அதுல இருக்கக்கூடிய சிலபஸை நீங்க படிச்சு முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம திசை மாறி போயிடுவோம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிங்க. ரைட், இது ஒரு வார்னிங் மெசேஜா தான் உங்களுக்கு கொடுத்தேன். நம்மளுடைய பேட்சை நம்ம கூடிய விரைவில் உங்களுக்கு கொடுக்குறோம். நம்மளுடைய கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா குறிப்பிட்ட டயத்துக்குள்ள ரைட்டா நம்ம பிரிலிம்ஸ் அப்படிங்கிற டாபிக்கையும் கவர் பண்ண போறோம், மெயின்ஸ் அப்படிங்கிற டாபிக்கையும் கவர் பண்ண போறோம். ஒரு பிரிலிம்ஸ் டாபிக் படிக்கும் போதே மெயின்ஸ் டாபிக் நான் படிச்சுட்டேன் அப்படின்னா தேர்வுல 100% நான் வெற்றி வாய்ப்பை தான் அடைய போறேன் அப்படிங்கிற மாணவர்களுக்கு அந்த உத்வேகம் வந்துடும். அடுத்து இந்த 5 பாயிண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் இருக்கும் அப்படிங்கறதை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.